ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு காரியம், சூழ்நிலையோ மனுஷரோ இன்றைக்கி நம்மளை பயமுறுத்தலாம். ஆனால் அவைகளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த பிரச்சனையை விட நம்மளோட இருக்கிற கர்த்தர் பெரியவர். இன்றைக்கி ஸ்கூல் குழந்தைங்களில் இருந்து இன்றைக்கி நடுத்தர வயது முதியவர்கள் வரைக்கும் இந்த பயம் அப்படிங்கிறது யாரையுமே விட்டு வைக்கிறதில்ல. எல்லா தரப்பு ஜனங்களையும் ஏதோ ஒரு பயம், வறுமைங்கிற பயமாக இருக்கலாம், தரித்திரங்கிற பயமாக இருக்கலாம், கடன்கிற பயமாக இருக்கலாம், வியாதிங்கிற பயமாக இருக்கலாம், பிரச்சனைங்கிற பயமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பயம் ஒவ்வொரு மனுஷரையும் ஆட்டி படைக்குது. ஆனால் இன்றைக்கி பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் நம்மளோட பேச போகிற காரியத்தை வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்கள் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறல, மாறா அப்பா பிதாவின்னு சொல்லி கூப்பிட பண்ணுகிற தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு ராஜாவுடைய மகன் ஒரு தேசத்தில் எல்லா ஆளுகையும் அவருக்கு இருக்கும். அவர் போய் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதிக்கு பயந்தா அது அவருடைய அறியாமைன்னு தான் நம்ம சொல்லணும். அதே போல் இந்த உலகத்தில் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பாவத்தையும் சாபத்தையும் சாத்தானுடைய தலையும் சிலுவையிலே நசுக்கிட்டார். இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது உலகத்தில் சிறிய காரியமோ பெரிய காரியமோ எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தானியேல் புஸ்தகத்தில் இதற்கு சான்றா நம்ம 4 வாலிபர்களை குறித்து வாசிக்க முடியும். தானியேலை சிறைப்பிடித்துட்டு கொண்டு போன தேசம் இந்த பாபிலோன். நேபுகாத்நேச்சார் எருசலேம் மேலே படையெடுக்கிறாரு. படையெடுத்து அங்கே உள்ள ராஜ அரண்மனையில் சேவிக்கத்தக்க கல்விமான்கள், அறிவில் சிறந்தவங்க, விஞ்ஞானிகள் அநேகரை சிறைப்பிடிச்சிட்டு முதல் தடவை போகிறார். அந்த இடத்துல இந்த பாபிலோன் அப்படிங்கிறது உலகத்தில் பல ராஜ்யங்களை தன் தேசத்தோடு இணைக்கும் பொழுது அந்த தேசத்தில் உள்ள விக்கிரகங்களை அவங்க நாட்டுக்கு கொண்டு போனாங்க. அந்த தேசத்தில் ராஜா நேபுகாத்நேச்சார், அந்த தேசத்தில் பல விதமான பூசாரிகள் இருந்தாங்க, ஜோசியர்கள் இருந்தாங்க, மந்திரவாதிகள் இருந்தாங்க. பல தேசங்களில் உள்ள விக்கிரகங்கள் அந்த தேசத்தில் இருந்துச்சு. ஆனாலும் இந்த விக்கிரகங்களை வைத்து திருப்திப்படாத நேபுகாத்நேச்சார் இன்னும் ஒரு சிலையை உண்டாக்கினார். அது கிட்டத்தட்ட 60 முழ உயரம், 6 முழ அகலமாக இருந்துச்சு. பெரிய பொற்சிலையை நிறுத்தி அந்த முழு பாபிலோன் தேசத்துக்கும் ஒரு கட்டளையை கொடுக்குறார். அது என்ன கட்டளை அப்படின்னு சொன்னால், இந்த பொற்சிலையை நீங்கள் எல்லாரும் வணங்கணும். கீத வாத்தியங்களை வாசிக்கும் பொழுது, கிண்ணறங்களை வாசிக்கும் போது, நாத சுரங்களை வாசிக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் அந்த பொற்சிலையை தாழ விழுந்து வணங்கணும். ஒருவேளை இந்த கட்டளைக்கு யாராவது நீங்கள் கீழ்ப்படியலைன்னு சொன்னால், ஏன்னா பல இடங்களில் நீங்கள் வந்திருக்கிறதுனால ஒருவேளை இந்த கட்டளைக்கு யாராவது கீழ்ப்படியலைன்னு சொன்னால் நாங்கள் அக்கினிச்சூழலை உங்களை தூக்கி போடுவோம். அதே மாதிரி ராஜாவுடைய கட்டளையின் பிரகாரமாகவே எல்லா இசை வாத்தியங்களும் வாசிக்கப்பட்டது. அப்போ எல்லா தேசத்திலிருந்து போனவங்க, முக்கியமாக இந்த எருசலேம் தேசத்திலிருந்து போனவர்களும் அந்த பொற்சிலையை தாழ விழுந்து வணங்குறாங்க. அப்படி தாழ விழுந்து வணங்கும் பொழுது இந்த 3 வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 வாலிபர்களும் அந்த பொற்சிலையை வணங்கலை. இது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜாவுக்கு மிகுந்த கோபம். நான் ஒரு பெரிய ராஜா, நீங்கள்லாம் அடிமைகளாக இருக்கீங்க, நீங்களே என்னுடைய வார்த்தைக்கு கேட்கலை அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு நான் அற்பமாயிட்டேனா அப்படின்னு சொல்லி ராஜா அந்த 3 வாலிபர்களை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க? ஒரு வாய்ப்பு கொடுக்குற, மறுபடியும் வணங்குங்க. அப்போ அந்த 3 வாலிபர்கள் சொல்கிறாங்க, ராஜா, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு உத்தரவு சொல்லணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. எவ்வளவு துணிச்சலான வார்த்தை! இன்றைக்கி நம்ம சின்ன அதிகாரத்தில் நமக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவங்க ஒரு அடிமையாக போயிருக்கிறாங்க. இவங்க பேசுகிறது சாதாரணமான ஒரு அதிகாரியை கூட இல்லை, எல்லா அதிகாரத்துக்கும் மேலே உள்ள ராஜாவை பேசுகிறாங்க. இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார், அவர் மட்டும்தான் எங்களுக்கு தேவன். யாத்திராம் புஸ்தகம் 20 ஆண்டவர் சொன்னார்ல, நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னை அஞ்சு உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தர் மட்டும்தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். எங்களை தப்புவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்பு
தப்புவிக்காமல் போனாலும் கூட ராஜா நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது ராஜாவுக்கு தெரிந்திருக்க கடவுது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜாவுக்கு மிகுந்த கோபம். சுற்றி மந்திரிகள் இருந்திருப்பாங்க, தளபதிகள் இருந்திருப்பாங்க, அநேகம் பிரதான தலைவர்கள் அங்கே இருந்திருப்பாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கூட அடிமையானவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருந்திருப்பாங்க. ராஜாவுக்கு மிகுந்த கோபம். உடனே சொல்கிறாரு, அப்பா அக்னி சூளையை ரெடியாக வச்சுருக்கீங்களா? ரெடியாக வச்சுருக்கிறோம் ராஜா. இது சாதாரணமான அக்னியாக இருக்கக்கூடாது, அதே அக்னி ஜுவாலையை 7 மடங்கு சூடாக்கு. இவர்களை தூக்கி நான் உள்ளே போட போகிறேன். இதை பார்க்கும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் என் மேலே ஒரு பயம் வரணும். 7 மடங்கு அக்னியை சூடாக்குங்க. அதே போல் 7 மடங்கு அக்னியை சூடாக்குறாங்க. உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் துணிகள்னால கட்டப்படுறாங்க. தூக்கி அந்த அக்னி ஜுவாலையில் போன காவலாளிகள்லாம் இறந்துட்டாங்க. அவ்வளவு சூடு. அக்னிக்குள்ளே போடுறாங்க. ராஜா பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒரு வியப்பான சம்பவம். நம்ம எல்லாரும் ஒருவேளை இதை அறிந்த பகுதி தான். அந்த இடத்துல 3 பேரில் 4 பேர் விடுதலையாக சுற்றி கொண்டிருக்காங்க. அந்த 4வது மனிதனுடைய சாயல் தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கு. அப்போ ராஜா கேட்குறாரு, என்னப்பா 3 பேர் தான் உள்ளே போட்டீங்க, ஆனால் அவங்களுக்கு 3 பேருக்கு எந்த சேதமுமே இல்லை. அவங்க விடுதலையோடு கூட உலாவிக்கொண்டிருக்காங்க. ஏதோ ஒரு பார்க்கில் உலாவற மாதிரி, வீட்டுக்குள்ளே உலாவற மாதிரி அந்த அக்கினிக்குள்ளே உலாவிட்டு இருக்காங்க. அந்த 4வது ஆளுடைய சாயல் தேவதூதனுடைய சாயலை போல இருக்கும். உடனே அக்கினி நிறுத்து. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அங்கே என்ன நடக்குதுங்கிறத நான் பார்க்கணும். வெளியில் கொண்டு வா. 3 பேரை தான் கொண்டு வர முடிஞ்சது. அங்கே தேவதூதன் அந்த இடத்துல தான் இருந்தார். 3 பேரை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அவங்க துணி கருகி போகலை, முடி வெந்து போகலை, அந்த அக்கினியோட மனம் முதலாய் அவர்கள் மேலே வீசலை. இதை பார்க்கிற ராஜா இதன் மூலமாக நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் அப்படிங்கிறத அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இதை தெரிந்து அவர் சகல ராஜ்யங்களுக்கும் கொடுத்த கட்டளையை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். இதை ராஜா எழுதுறாரு. இந்த நடந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பார்க்கிற அதே ராஜா எழுதுறாரு. இவங்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணியெல்லாம் எழுதலை. ராஜா எழுதுறாரு, எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த பாஷைக்காரனா இருந்தாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக யார் பேசினாலும் அவர்களை துண்டித்து போட கடவன். அவங்க வீடு எருக்களமாக்கப்படும். இப்படி ரட்சிக்க கூடிய தேவன் வேறு ஒருவரும் இல்லை. தேவஜனமே, இதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை. இன்னைக்கு நம்ம அற்பமான காரியங்களுக்காக பயப்படுகிறோம். அமாவாசை பார்த்து பயப்படுறோம், பௌர்ணமி பார்த்து பயப்படுறோம், எலுமிச்சம்பழத்தை பார்த்து பயப்படுறோம், வரமிளகாயை பார்த்து பயப்படுறோம், பூசணிக்காயை பார்த்து பயப்படுறோம். நீங்கள் எதற்காகிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஏதாவது ஒரு மனிதர்கள் பயமுறுத்தலாம், வேலை ஸ்தலத்தில் பயங்கள் இருக்கலாம், எதிர்காலமே உங்களுக்கு ஒருவேளை பயமாக தெரியலாம். என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து எனக்கு பயமாக இருக்கு. தேவஜனமே, உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவருடைய கட்டளைக்காக யாரெல்லாம் வைராக்கியமாக நிற்கிறோமோ அவர்களுக்காக தேவன் வைராக்கியமாக நிற்பார். ஆனால் எத்தனையோ எருசலேமில் இருந்து கொண்டு போனவங்க இருந்தாங்க. அவர்கள் காட்டாத பக்தி வைராக்கியம் இந்த 3 பேருக்கு இருந்துச்சு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறாரு. ஒருவேளை தப்புவிக்காம போனாலும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மீற மாட்டோம். இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஆசீர்வாதம் வேணும்னா மட்டும் இல்லை, ஒருவேளை எனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போனாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடப்பேன் அப்படிங்கிற ஜனங்களை தேவன் இன்னைக்கு தமக்காக தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஜனமாக நீங்கள் மாறுவீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நீ கீழ்ப்படிய வேண்டாம். ஆசீர்வாதம் வருதோ வரலையோ நீ ஆண்டவருக்காக கீழ்ப்படிஞ்சு பாரு. ஆண்டவர் நாமத்துக்காக நீ வைராக்கியமாக நினைப்பாரு. நான் வேலை ஸ்தலத்தில் லஞ்சம் வாங்க மாட்டேன், என் குடும்பத்தில் நான் பரிசுத்தமாக இருப்பேன், போதை வஸ்தை எடுக்க மாட்டேன், என் கண்கள் பரிசுத்தமாக இருக்கும், என் காதுகள் பரிசுத்தமாக இருக்கும், என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கும், என் குடும்பத்தில் கர்த்தருடைய வசனத்துக்காக வாழுவேன், கர்த்தருடைய வசனம் என் வாழ்க்கையில் பிரதிபலிக்குன்னு சொல்லி நீங்கள் வைராக்கியமாக இருந்தால் எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முழு
பரலோகமும் அவருடைய தூதர்களும் உங்களுக்காக, உங்கள் பிரச்சனைக்காக நிற்பாங்க. சூழ்நிலை பயமுறுத்துதா? மனுஷர்கள் பயமுறுத்துறாங்களா? கர்த்தரை பிடிச்சுக்கோங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்குள்ள பெரியவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இந்த பயம் சாத்தானுடைய ஒரு ஆயுதம். இவைகளால் ஒன்றும் எங்களால் செய்ய முடியாதுப்பா. ஆனால் இங்கே கண்ணை மூடினா கூட நாங்கள் விழிக்கிற இடம் பரதீசுங்கிற பட்டணம். உங்களோட கூட இருப்போம் ஆண்டவரே. இம்மையிலும் தேவன் எங்களோட உண்டு, மறுமையிலும் தேவன் எங்களோட உண்டு. நாங்கள் கவலைப்படுகிறனால ஒரு முளை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. தேவன் எங்களோட இறந்த உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கவும் கிருபை தாங்க தகப்பனே. உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் பயப்பட ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை தாரும், ஆசீர்வாதம். ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை ஜனங்க பயந்துருக்கலாம். அந்த பயத்திலிருந்து விளக்கி ரட்சித்து காத்து அவர்கள் தலைகளை உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆமென். God bless you.